தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி. ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு கீர்த்தி, இன்னொன்னு திரிசா. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. பட்டுச்சாடா? சாரி. தெரியுதுல, பொத்தி போ. சரி, இந்த ட்ரவுசர் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோமே. நான் பயப்படல. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். அங்கிள், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். ஏன் திடீர்னு சிரிப்பு நிறுத்திட்டாரு? அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான். அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், சூத்த தடுக்க முடியாது. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. வாய்வு எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கிவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்ள. நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. எப்படி கை அடிக்கிறதா? நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார்.
ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. A few moments later. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான் நம்ம டார்கெட். மர்க்கா சொல்லு. ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. மர்க்கா சொல்லு. எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான் நம்ம டார்கெட். பாரு நல்லா பாரு, முழுசா சங்கியா மாறி இருக்கிற உங்க அண்ணன் சாமான பாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். சந்தோஷம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எல்லாரும் திமுகவை தான் போட்டியாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை, முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேறு எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்பது இது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நன்றி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. இது ஏதோ சோசியல் மீடியாவுல கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழேந்தி நிக்க போற கூட்டம், நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழேந்தி நிக்க போற கூட்டம். எஸ், திஸ் இஸ் a mass gathering, not for cash. Thank you. பாக்கா கை தட்டலையா? அப்ப புரியல உங்களுக்கு நான் சொல்றது. டே தன்னாலே தானே தானே தன்னாலே தானே தானே தன்னாலே தானே தானே தன்னாலே தானே தானே. வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன். ஆனா எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம். இதை நடத்தியே தீருவோம். எத்தனை அகந்தவர்கள் உருட்டைகள் மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் உங்கள் கதை ஒழிக்கும் வரை ஓட மாட்டோம். களத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார், மக்கள் மனதிற்கு சென்று சேர்ந்து விட்டார், வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார். இரியா, அதான் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. இன்னும் 100 ஆண்டு கழித்து தளபதி என்றால் ஒருவர் தான், தலைவர் என்றால் ஒருவர் தான். அவரை போல ஒரு முதலமைச்சர் இனி கிடைக்க மாட்டார், அவரை போல நல்லாட்சி கொடுக்க மாட்டார் என்று வருங்காலம் பேசக்கூடிய தளபதியாக நம் தலைவர் இருப்பார். ஏப்பா அழுகுற முருகேசா? கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா, என்னய்யா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது. எப்படின்னு கேக்குறேன். வச்சுக்கல, அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். வெயிட் பண்றீங்க, ஈஸியா ஏசி வாங்க, டார்னிங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ஏஎம்ஆர் சிமிலி ஜுவல்லர்ஸ் தாங்க. நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சார், இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பற என்ன விக்கிறோம்னே தெரியல. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். தேங்க்யூ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. உலகத்துக்கே தெரியும், தலைவர் தளபதி தான் 2026 முதலமைச்சராக அமருவார். அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம், உழைப்போம். மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவரே,
யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர். 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர். சாம்பார் ஆப் எனக்கு. ஆயா பலூனு கும்பிடுங்க மச்சான். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரே ஒரு கவலை, அண்ணே நான் ஒரு பலூன் விட்டன, அந்த பலூனை எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு. பலூன் தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பன, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கன்னு, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னாரு. அதுக்குதான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா. இல்ல எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் KV தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரவாங்க, என்ன பண்றது? பேசினதுல பாதி பொய். அவங்க கட்சியில பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் நின்னாரு. அவர் உண்மையிலே பொதுச் செயலாளரா ரசிகர் மன்ற தலைவரான்னு டிக்ளேர் பண்ணுங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை, காலம் வராதப்பா. படத்துல காமெடியா கேட்பாங்கல்ல, கையில இருக்கிற 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா இருக்கும்னு. அது போல அந்த கட்சியினுடைய மேடையில் பேசக்கூடிய எல்லாருமே ஜோக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டு பொலிட்டிக்கலா தான் பேசுறேன். 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? நான் நெறியாளர் அபிநயா அவர்கள்ட்ட கேட்கிறேன், உங்க பகுதியில திமுகவோ அதிமுகவோ ஒரு பெரிய கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு பிரதானமா என்ன வேலை இருக்கும்? உங்க கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் அந்த ஏரியால இருக்கக்கூடியவர்கிட்ட என்னன்னு போய் கேட்பீங்க? என்ன பிரச்சனையா அவர் பேசுவாரு? தொகுதி பிரச்சனைகளை பேசுவாங்க, என்னென்ன தீர்வுகளை கொடுக்கணும்னு பேசுவாங்க. ஐயா இந்த மாதிரி எங்க ஏரியால மெட்ரோ வாட்டர் வரல என்னன்னு பாருங்க, ஒரு கட்சிக்காரர்கிட்ட கேட்போம், எம்எல்ஏட்ட கேட்போம், மாவட்ட செயலாளர் இருந்தாருன்னா அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா அவருக்கு 4 ஓட்டு கிடைக்கும்ன்றதுக்காக அவர்கிட்ட கேட்போம். அவர் அதுக்கு பாத்தியம் இல்லாம செஞ்சு கொடுப்பாரு. ஐயா லைட் இல்ல, நம்ம ஏரியால ஜாதி சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறாங்க, அதுக்காக நம்ம இதை கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு போய் கேட்போம். அது சொல்லி கொடுப்பாங்க. எந்த மாவட்ட செயலாளராவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் பலூன் கேட்டு பார்த்திருக்கீங்களா? அண்ணே நான் ஒரு பலூன் விட்டன, அந்த பலூனை எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு. ஒரு பலூன் வாங்க வக்கு இல்ல பாரதேசி பண்டார நாய். இவங்க மாவட்ட செயலாளர் பலூன் கேட்டிருக்கிறாரு. அந்த பலூன் கேட்டதை ஒரு பொதுச் செயலாளர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியுமா? அவங்க பொதுச் செயலாளர் உதிர்த்த முத்து என்ன தெரியுமா? கவலைப்படாத நண்பா, அதுக்கு தானே நம்ம வக்கீல் டீம் வச்சிருக்கிறோம், வழக்கறிஞரை நீ வாங்கி கொடுப்போம். இவங்க வீட்டுல தொலைஞ்சு போன பலூனை வாங்கி கொடுக்கறதுக்காக வக்கீல நீ வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? ஆனா எங்களுக்காக எதையுமே செய்யாம அப்பான்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல. அதுல இவரு அப்பாவா? யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல. அதுல இவரு அப்பாவா? தூக்கிட்டு போவான். இதுக்கு நடுவுல எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், ஒருக்கா சொல்லு, மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், மர்க்கா சொல்லு, மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு சொல்லுவியா? ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? நீங்க 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான். டிவியை பார்க்கறத விட்டுட்டு நம்ம பயணத்தை நம்மளுடைய களத்துக்கு தைரியமா சொல்லுவோம். நீங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் மாதிரி. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம்
அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இன்று வரையும் மக்களால், கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம். ஆம். உலகெங்கிலும் வாழும் 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள்ல தேடும் டாப் பிரபல்களின் ஒருவரான தலைவர் தளபதி அவர்களை நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். 2014 ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனா மேடம் ஜெயலலிதா அவரை செட் பண்ணாங்க. மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. திமுக ஆட்சி டைரக்டாவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றத பாத்துலாமா? ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதான் அவர் சொல்றாரு. பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட் அவர் இதைத்தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கிற ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போய் இருக்கீங்களா? அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கிறேன். வருங்கால முதல்வர் எனக்கா இது நீங்க கேள்வி கேட்கலாமா? இல்ல அது வேணுக்குனே சில பேர் அதை செய்யணும்னு செய்யறாங்க. அத போய் நீங்க என்கிட்ட இது மாதிரி கேட்கலாமா? ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா? பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியாடா? இருங்க நான் தெளிவா சொல்றேன் சார். உங்களுக்கு தமிழக முதல்வராக 2026 யாரு வருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நான் ஒரு சாதாரண கோடான கோடி இல்ல, ஒரே ஒரு சாதாரண ஒரு தொண்டை. அதுக்கெல்லாம் நீங்க என்னை பார்த்து கேட்கலாமா? இல்லங்க, பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.